மறந்து விடாதீர்கள், இந்த முறை கேமரா 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 சின்னம் நமது சின்னம், கேமரா சின்னம். முந்திரி விவசாயிகள் சின்னம் கேமரா சின்னம். முந்திரிக்கும் பலாவுக்கும் புதிதார் குறியீடு பெற்றுள்ள தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் மன்ருட்டி எம்எல்ஏ வேல்முருகன் அவர்கள் வெற்றிய சின்னம் கேமரா 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 கேமரா. இரண்டு முறை இந்த மக்கள், இந்த முந்திரிகாடு இருந்த மக்களை நம்பி, இந்த முந்திரிகாடு மக்களுக்காக போராடுவதற்காக ஒரு வாய்ப்பு கேட்டு கேமரா சின்னத்தில் ஓட்டு கேட்டால் நாம ஓட்டு போடல, தோற்கடிச்சிட்டோம். ஆனால் பண்ருட்டி மக்களுக்கு தெரியும் அந்த வேல்முருகன் அவர்கள் அருமை. பண்ருட்டி மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள். பண்ருட்டி மக்களுக்கு போராடும் ஒரு நன்றிகள். தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை சமுதாய மக்களுக்காக அந்த வேல்முருகன் சட்டமன்றத்தில் ஒழிப்பதற்கு பண்ருட்டி மக்கள் காரணமாக இருந்தார்கள். பண்ருட்டி செய்து சட்டமன்றத்தில் போராடும் வேல்முருகன் இந்த முந்திரிகாடுகளுக்கு விவசாயம் பொதுக்குடி மக்கள் ஐந்து வருடமாக சந்தேகித்தார். 5 வருடமாக சந்தேகித்து தொகுதிக்கோள் கலைஞர்கள் கல்லூரி வேண்டும் என்று முதல்வர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே கூறினார். வேல்முருகன் கோபமாக சந்தேகிக்கிறார். வேல்முருகன் மக்களுக்காக பேசுகிறார். அதனால் அவருக்காக இது செய்கிறேன் என்று தொகுதிக்கோள் கலைஞர்கள் கல்லூரி பெற்றுக் கொடுத்த அந்த பண்ருட்டி எம்எல்ஏ அந்த வேல்முருகன் அவர்கள் தான் கேமரா 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 நம்முடைய வெற்றி வேட்பாளர் அந்த திருமால் மரவன் அவர்களுக்கு கேமரா 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 சின்னத்துக்கு வாக்குகளை சேகரிக்க ஏழை எளிய மக்களின் பயிற்சி நடிக்கின்ற டாஸ்மாக் என்ற டாஸ்மாக்கு எதிராக போராடி அதற்காக குண்டர் கைது செய்யப்பட்ட தோழர்களை கொண்ட தமிழக வாழ்க்கை கட்சி தலைவர் அந்த பேசுகிறார்கள். இதோ நம்மிடம் உரிமையோடு கேமரா 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 சின்னத்துக்கு வாக்கு கேட்டு வந்திருக்கிறார். 10 வருஷம் தொழில் சம்பாதிங்க பண்ருட்டில் போய் நீங்க எம்எல்ஏ ஆகி வந்திருக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. 2011 வந்த இயற்கையில வரவேற்பு போட்டீங்க, ஆராய்ச்சிலாம் எடுத்தீங்க. ஆனால் நீங்க சில பேர் ஓட்டு போட்டீங்க, பல பேர் போறத தோற்கடிச்சீங்க. திரும்ப 2016 இதே கேமராவில் சின்ன ஆராய்ச்சி எடுத்தீங்க. ஒரு ரேஷன் கடை கட்டி கொடுத்தேன், ரோடு போட்டு கொடுத்தேன், பொங்கல் படி கட்டி கொடுத்தேன், இன்ஜினியரிங் கல்லூரி கொண்டு வந்தேன். இப்போ ஜனரல் ஸ்டாலின் சண்டை போட்டு நம்ம பிள்ளைங்க படிக்கிறது காணாமல் ஒரு கலை அறிவு கொண்டு வந்தேன். 2000 மக்கள் படிக்கிறாங்க. அப்படி படிக்கிறா படிக்கிறா யார் காரணம்? ஆமா. ஆனால் இந்த போது தெரியல. ஒரு முறை பக்கத்து ஊருக்காரர் சிவசுப்பிரமணியம் போட்டீங்க கட்டளைக்கு. போன முறை பக்கத்து ஊருக்காரர் சபாவுக்கு போட்டீங்க. ஆளுக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுக்குறீங்க. எனக்கு மட்டும் நெய்வேலி தொகுதியா மாறின பிறகு ஓட்டு போடவே இல்லை. அதனால இந்த முறையாச்சும் ஏமாத்தாம உங்களை கோச்சிட்டு தான் திரும்ப திரும்ப கோச்சிட்டு போய் பண்ருட்டியில் நின்று அங்க ஆயுதகாடு காலனி மக்கள் சொல்லக்கூடிய அவங்க ஒரு ஊர்ல 1000 ஓட்டுறதுன்னா 950 ஓட்டு 30,000 பேர் முஸ்லீம் வாழ்றாங்க. 23,000 பேர் போடுறாங்க. முஸ்லீம் என்ன ஏற்றுக்கிறோம், ஆதி திராவிடன் சொல்லக்கூடிய பழைய சமூகம் ஏற்றுக்கிறோம். என் சொந்த மாநாட்டுக்கு சொந்தம் ஏற்றுக்க மாட்டேங்க. அதனால 2 முறை தோற்கடிச்சிங்க. அதனால இப்ப வருவாங்க, சம்பாதிச்சு வச்சுக்கிறாங்க. ஆளுங்கட்சி முன்னாள் ஆண்ட கட்சி 10 வருஷம் அதிமுக, திமுக 5 வருஷம் ஆண்ட கட்சி 2000 ரூபாய் கொடுப்பாங்க. பால் பாயிண்ட்ல சத்தியம் வாங்குவாங்க, நாளையில சத்தியம் வாங்குவாங்க. அதையெல்லாம் வாங்கிறது வாங்காது உங்க இஷ்டம். நான் எதுவும் சொல்லலை. 2 முறை தோற்கடிச்சிருக்கீங்க. 3வது முறையும் வந்து கேட்கிற ஒரு வாய்ப்பை கேமராவுக்கு கொடுங்க அப்படின்ற. சரியா போடுங்க. ஏன்னா உங்க வீட்டுக்குள்ள படிக்கணும்னு 100 கோடி செலவுல இன்ஜினியரிங் கல்லூரி கொண்டு வந்தது நான் தான். சொத்துறாரு இல்ல அப்பாய் சிவசுப்பிரமணியன்ல பண்ருட்டியார் பங்காளி 25 வருஷம் சொல்றாங்க. ஆகுது தொழில் மக்கள் படிக்கிறாங்க. இன்ஜினியரிங் படிக்கணும் யாராவது சிரிச்சாங்களா? ஒரு இன்ஜினியரிங் சீட்டு 10 லட்சம் 5 லட்சம் தனியார் காலேஜ் தனியாருக்கு போய் படிக்க வச்சுக்க. தனியார் காசு இல்லை நம்ம பிள்ளைங்களுக்கு. நம்மளால முந்தி வரக்கூடிய விவசாயி பல விவசாயி இதுக்கிட்ட 10 லட்சம் 5 லட்சம் எங்கிறது சொல்லி நானே சட்டமன்ற பேசி வாதாடி சண்டையிட்டு 100 கோடி ரூபாயில அண்ணா பல்கலைக்கழகம் இருக்கு. நான் தான் கொண்டு வந்தேன். அவங்க டிவி பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இப்ப 8 வருஷம் 2வது முறை நீங்க ஓட்டு போடல, அங்க போய் நின்னா அந்த மக்கள் ஓட்டு போட்டாங்க. அந்த மக்கள் நம்மளுக்கு யாரை கோச்சிட்டு இருக்காங்க. நீ பழைய பண்ருட்டி தொகுதி மக்கள் மேல மாசமா இருக்கிற. இப்ப நாங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம். டெல்லிக்குள்ள காலேஜ் தொடங்கினா 10ஆம் கிளாஸ் தொடங்கினா போய் காராமணிக்கு பக்கத்தில் சொல்லிக்கிட்டேன்.
அப்ப உங்க நெய்வேலி தொகுதி மக்கள் தான் அதை படிப்பாங்க அப்படின்னு அவங்க சண்டைக்கு வராங்க. அப்ப நான் சொன்னேன், இல்லம்மா நெய்வேலிக்கும் பண்ருட்டிக்கும் நடுமாயமா தான் இருக்கு, சமமான தூரம் தான், கோச்சிக்காதீங்க. 2 தொகுதி மக்கள் படிக்கணும்னு 2000 பசங்க இந்த வருஷம் படிக்கிறாங்க. 2000 பசங்க 4000 அப்ளிகேஷன் வந்துச்சு, 3500 அப்ளிகேஷன் வந்துச்சு. அப்ப இன்னும் எத்தனை காலேஜ்ல இருந்தா கூட ஓட்டு பிள்ளைகள் நல்லா படிக்க தொடங்கியிருக்காங்க. நல்லா படிக்க வேலை, நல்லா ஆசிரியர் வாங்கி வரல. எதுக்காக நான் கேட்டேன்னா, போய் விசாரத்தில் படிக்கணும், இல்லை கடலூர்ல போய் படிக்கணும், இல்லை சிலம்பத்தில் போய் படிக்கணும், ரொம்ப தூரம். 5 மணி ஆச்சு காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு வரலன்னா ரத்த வயிறு பத்திக்கு ஏறியும் 7,00,000 7,00,000 அப்புறமா 20 லட்சம் இருந்துச்சா, இல்லை காலேஜ் பசங்களோட ஓடி போச்சா அப்படின்னு நீங்க எல்லாம் என்ன செய்வீங்க? பிள்ளைய காணாம வாசல்லே நிற்பீங்க, செட் வாசல் திருப்பி போடுங்க. இப்போ உச்சாரா சில பொண்ணுங்க நாட்டுச்சல போட்டுருங்க, காவல் கத்திரிக்காய் வெங்காயத்தை திரும்பிங்க. அதனால நம்ம ஊர் பக்கத்துல ஒரு காலேஜ் கட்டி அப்பா அம்மா பார்வையில டூர் எட்டுமே விடுற மாதிரி, இல்லை உங்க கண் பார்வையில் அண்ணன் எட்டுமே விடுற மாதிரி ஒரு டூர் கட்டி கொடுத்துருங்க. நீங்கள் கட்டி கொடுத்துருங்க. இந்த மாநாட்டுக்கு எத்தனை போர் போட்டு கொடுத்தவங்க தெரியுமா? சிமெண்ட் ரோடு போட்டு கொடுத்தேன், கோயில் கட்டும் போது நல்லது கட்டுறது வந்து நன்கொடைக்காக போட்டு கொடுத்தேன், எல்லாம் செஞ்சேன். எது செஞ்சாலும் நீங்க நான் ரோட்டுக்கு அண்ணாண்டன்னு ஒரு கான்செப்டை புதுசாக கழிச்சு விட்டாங்க. அது என்ன கான்செப்டா எனக்கு தெரியல. ரோட்டுக்கு அண்ணாடுறதுனா பெண்கள் பள்ளி கொண்டு வந்தான், ஹாஸ்டல் கொண்டு வந்தான், ரோட்டுக்கு அண்ணாடுறதுனா தெரிஞ்சுக்கிட்டேன். ஊருக்கு மாநில எத்தனை பொண்ணு போட்டு கொடுத்தேன், ரேஷன் கடை கேட்டு கார் கட்டி கொடுத்தான், கார் பிடிச்சி கொடுத்தான், எல்லாம் செஞ்சு கொடுத்தேன். ஆனால் எனக்கு ஓட்டு போடல. 2 முறை தோற்க வச்சுங்க. ஆனால் இந்த முறை நீங்க எல்லாம் ஓட்டு போடுங்கிற நம்பிக்கையில உச்சி வெயில் மண்டையை போடுறது. உங்களை அறிஞர் காக்க வைக்க விரும்பல. சுற்றி போட்டிக்கு 150,000 விலை கேட்டு சட்டமன்றத்துல சண்டையிட்டு வராங்க. உங்களுடைய பலாப்பழத்துக்கு புவிசார் குறியீடு ஆகி கொடுத்தவங்க அது 10 கோடி ரூபாய் செலவுல பண்ருட்டியில கொண்டு போய் அப்படியே பலாக்காய் ஆக்கி உள்ள வச்சுன்னா ஒரு விஷயம் வரைக்கும் தராம அப்படியே இருக்கும். 30 நாள் அந்த பழத்தை எடுத்து அந்த பழத்தை வச்சு அங்கேயே சாப்பிடலாம். 10 நாள் புதுசாக அதுவும் நான் தான் செஞ்சுருக்கேன். இப்படி உங்களுக்கு எல்லாருமே எல்லாரும் எல்லாரும் வீடு ஏதாவது போட்டு காசு போது உடைக்கும் போது ஒரு வீடு போட்டுச்சுன்னா நான் எம்எல்ஏ ஆகும்போது தான் இப்போ புத்தாண்டு பக்கத்தில் தீயணைப்பு நிலையம் கொண்டு வந்தேன். பார்த்தீங்கல்ல, இப்போ ஏதாவது ஒன்றுன்னா ஃபயர் சர்வீஸ் இதெல்லாம் யார் செய்யலாம்? சிலையா சித்தப்பா பத்திரிக்கை செய்யலாம், மன்னாடி செய்யலாம், நந்தகோபாலட்சுமி செய்யலாம், சிவசுப்ரமணியம் செய்யலாம். தப்பா 2 முறை ஓட்டு போட்டீங்க போதும், திரும்ப 3வது முறை போறாங்க. எனக்கு வாய்ப்பு அப்படின்னு கேட்குற கேமரா சின்னத்துக்கு உங்களுக்கு கோவத்தை நான் நிற்கிறேன். ஏன்னா 3வது முறை போய் கிட்ட ஓட்டு கேட்டான், திரும்பவும் ரெட்டலைக்கு சூரியன் போட்டுச்சுன்னா நான் ஒரு கட்சி தலைவர். அதனால கோவத்துல தான் போய் பண்ருட்டில் இருக்கீங்க. இந்த மாதிரி ரொம்ப கோவம் அதிகமாகி போச்சு. அதனால கோவிலுக்கே நிற்கல. சகோதரரை கட்டாயப்படுத்தி நீங்க நேரத்தில் இல்லைங்க, நம்ம மக்களுக்காக போய் சட்டமன்றம் பேசுங்க அப்படின்னு நிற்க வச்சிருக்கேன். அவர்களே நண்பர்களே உறவுகளே, ஒரு முறை வாய்ப்பை இந்த 2 பக்கத்து ஒரு எம்எல்ஏ போட்டீங்க, தோற்றாலும் போட்டிங்க. ஒரு முறை கவுனி எம்எல்ஏ இருக்கீங்க. இந்த நெய்வேலி தொகுதியில் உருவான பிறகு எனக்கு நீங்க ஜெயிக்க வைக்கல, ஜெயிக்க வைங்க, மறந்துடாதீங்க. கேட்கலாம். நன்றி. வரட்டுமா? நன்றி. மறந்து விடாதீர்கள், இந்த முறை கேமரா 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 இடத்தை வைத்து மாற்றாக கேமரா 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 மறந்து விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள். கேமரா கேமரா நமது மண்ணில் பிறந்த தலைவர், நமது முந்திரி காட்டில் பிறந்த தலைவர், நமது செம்மன் பூமியில் விளையாட்டு தலைவர் பண்ருட்டி எம்எல்ஏ அதை மேற்கொள்றவர்கள் நம்ம மனதறிவா நம்ம ஊருக்கு பிள்ளைங்களாம் படிக்க வச்சுட்டாங்க. 5 வருஷமா முதலமைச்சர் ஸ்டாலின் சண்டை போட்டு தொகுதிக்குள் கலைஞர்கள் கல்லூரி தமிழ்நாடு முழுவதும் அத்தனை தொகுதிக்கு ஒரு கலைஞர்கள் கல்லூரி வெற்றி பெற்ற தலைவர் அந்த வேலூர் இந்த தொகுதியிலிருந்து எம்எல்ஏ ஆகாம எம்எல்ஏ அதை செய்து சாதித்து காட்டி உங்களிடம் உரிமையோடு ஓட்டு கேட்க வருகிறார். இந்த முறை தயவு செய்து மக்களே மாற்றத்துக்காக ஒரு வாய்ப்பளியுங்கள். 7 பிள்ளைகள் படிக்க வைப்பதற்காக மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவ கல்லூரி போராடி வாதிட்டு
தலைவர் அந்த வேல்முருகன் நம்மிடம் உரிமையோடு கேமரா சின்னத்துக்கு வாக்கு கட்சியில வந்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு நீக்கிவிட்டார்கள். ஏன் தமிழ்நாடு நீக்கிவிட்டார்கள்? என் நாடு தமிழ்நாடு. தமிழ்நாடு என்கிற பெயரை சேர்க்க வேண்டும் என்று உனக்கு திருமணம் அரசியல் எதிரியாக கூட ஒரு குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. தன்மனித ஒழுக்கத்தோடு நேர்மையாக இருக்கிற நமது மத்தியில் சிறந்த தலைவர், முன்னிலைக்காட்சி சிறந்த தலைவர். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் உலகம் முழுவதும் அத்தனை தமிழர்கள் இந்த முறை பலாவை பதப்படுத்தி பலா கெட்டுவிடுமே, கெட்டுவிட்டால் வியாபாரிகளால் வியாபாரம் செய்ய முடியாது, விவசாயிகளால் உற்பத்தி இருக்க முடியாது என்று அந்த கெட்டு போகிற பலாவுக்கு கெட்டு விடாமல் பாதுகாப்பதற்காக 10 கோடி ரூபாய் குறிப்பாக அமைத்துக் கொடுத்த தலைவர் அண்ணன் வேல்முருகன் நம்மிடம் உரிமையோடு கேமரா தமிழக வாழ்வு கட்சியும் அந்த திருமால் வளர்ந்து அவர்களுக்கு கேமரா சின்னத்துக்கு வாக்கு கேட்டு தமிழக வாழ்வு கட்சியின் தலைவர் பண்ருட்டி எம்எல்ஏ அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இதோ உங்களிடம் இதோ நமது வீதிகளில் கேமரா சின்னம் தமிழக வாழ்வு கட்சியின் தலைவர் மருத்துவ கனவு என்பதை சாதாரணமாக அவர்களும் படிக்க வேண்டும் என்பதற்காக சட்டமன்றத்தில் வாதிட்டு போராடி சட்டத்திற்கு மாவட்டத்தில் மாவட்டத்தில் பெரிய சமூகம் கொண்டுவார்கள் என்று தன்னுடைய மாவட்டமையால் தன்னுடைய பேசும் திறமையால் சட்டமன்றத்தில் பேசி சட்டத்தை கொண்டு வந்த தலைவர் பண்ருட்டி எம்எல்ஏ அந்த வேல்முருகன் அவர்கள் இதோட கேமரா திருத்துக்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். இந்த முந்திரி காடுகளில் வாழக்கூடிய மக்களே 2 முறை வந்தார். 2016 கேமரா திருத்து எடுத்து வந்தாரு. தோற்கடிச்சிட்டோம், ஓட்டு போடுறோம், உதயசூரியன் போட்டோம், ரெட்டலைக்கு போட்டோம், தோற்கடிச்சிட்டோம். ஆனா உதயசூரியன் எம்எல்ஏவோ ரெட்டலைக்கு போட்டோம் பேசாத மக்களுக்காக கூட்டத்தில் கோட்டைக்காக கொடுத்த முன்பாடுகள் தமிழ்நாடு அரசு இந்த பலாமரம் நம்முடைய பலாமரம் உரிமையோடு கேமரா நல்லா இருக்கீங்களா? மற்ற வருஷம் உங்களை பார்க்க வரல, ஓட்டு கேட்க வரல. ஏன்னா 2011 வந்து கேட்டேன். அதான் கேட்டீங்க, மாலை போட்டீங்க, சாலை போட்டீங்க, சில பேர் ஓட்டு போட்டீங்க, ஆனால் தோக்கடிச்சிட்டீங்க. திரும்ப 2016 வந்த கேமராவுக்கு ஓட்டு கேட்டு தனியாக நிற்கணுமா அப்படின்னு அப்பயும் ஒரு சில பேர் எனக்கு ஓட்டு போட்டீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் ஊரே சேர்த்து போடல. உங்களுக்கு குடிநீர், உங்கள் பிள்ளைங்க படிக்கிறதுக்கு பேர் கிராமத்தில் மேல்நிலை பள்ளி, உங்களுக்கு இன்ஜினியரிங் கல்லூரி காணாமல் இல்லை, உங்களுக்கு இந்த ஆண்டு இந்த முறை எம்எல்ஏ ஆகி நீங்களாம் ஓட்டு போடணும் கோச்சிக்கிட்டு எங்கே போய் நீங்கள் சொல்லுங்கள். பத்தட்டியில் அங்கே ஆந்திராவோட மக்கள், காலனி மக்கள் அதிகம். அந்த மக்கள் எனக்கு ஓட்டு போட்டு, முஸ்லீம்கள் எனக்கு ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வச்சாங்க. ஆனால் நான் உங்களை மறக்காமல் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் சிதம்பரத்துக்கு போய் படிக்கணும், அதில் விழுப்புரத்துக்கு போய் படிக்கணும், அரவூருக்கு போய் படிக்கணும், இடம் கிடைக்கலன்னு சொல்லி இந்த முறை அந்த மக்கள் ஓட்டு போட்டு மக்களுக்கு பயன்படுற மாதிரியும் உங்களுக்கு பயன்படுற மாதிரியும் என்ன செஞ்சிருக்கேன். கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் செலவில் நான் காணாமலிருக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கலாச்சாரம் கொண்டு வந்திருக்கேன். முடியுமா? உங்கள் குடும்பத்தில் படிக்குதா? இத்தனை வருஷமாக கலைக்கல்வி இருந்துச்சா? சுதந்திரம் வாங்கி 77 வருஷம் ஆகுது. என் பங்காளி பண்ருட்டியாரு மல்லிகா இருந்தார்.
எம்ஆர்கே மந்தியாரு நேசம் மந்தியாரு சபா 2 முறை எம்எல்ஏ தரவில்லை இதை வந்து அவர் ஓட்டு போட்டுங்க 19 அப்புறம் இன்னொரு 19 சிவசூரன் போட்டுங்க இன்னொரு 19 ஆனால் எனக்கு அது பண்ருட்டி பழைய பண்ருட்டி தொகுதி நெய்வேலி தொகுதி ஆனப்பொழுது 2 முறை உங்ககிட்ட வந்து ஓட்டு கேட்டேன் எனக்கு போட்டு சில பேர் போட்டுருக்கீங்க நான் மறுக்கல ஆனால் எனக்கு ஜெயிக்க வைக்கல அதனால கோச்சிக்கிட்டு சரி முதல் முறை கேட்டவங்க ஓட்டு போடல 2வது முறை கேட்டவங்க ஓட்டு போடல சரி திரும்ப போட்டுருக்காருன்னு சொல்லி பண்ருட்டி தொகுதி பழைய நெல்லிப்ப தொகுதி அது அங்கே போய் அந்த மக்கள் ஆனால் செஞ்சதெல்லாம் பெரும்பாலும் யாருக்காக பண்ருட்டியா பலாப்பழம் விளையுது அங்கே வெறும் கொய்யாக்காதான் பண்ருட்டியா முந்திரி இருக்கு அங்கே வெறும் கொய்யாத்தோட தவிர ஒரு முந்திரி செடி கிடையாது ஆனால் முந்திரி போட்ட மூட்டைக்கு 26,000 விலை வேணும் ஸ்டாலின் சொன்னார் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் கேட்டல் வராங்க அதே மாதிரி பணத்துக்கு நான் தான் கேட்டேன் 10 கோடி ரூபாய் செலவு பண்ணி பண்ருட்டியில் பெரிய கிடங்கு 100 டன்னு ஏசி போட்டு அந்த குளிசார கிடங்கு அமைச்சிருக்கு ஏன் தெரியுமா நம்ம ஊர் ஒன்று பார்க்க முடியல நடுவுக்குல கேழ்வுக்குல கொத்தூரில் மாடிக்குள்ள விளையிற நம்முடைய பலாப்பழம் ஒரு 3 நாள் வச்சுருந்தா அழிவிடுது விலை கிடைக்க மாட்டேங்குது அதனால அதை எடுத்து அதை குளிசாரண பட்டியில் வச்சா அப்படியே இருக்கும் நம்ம காய்கறிலாம் வச்சிருந்தோம் அது எப்படி இருக்கு ஒரு வாரம் 4 நாள் தாங்குதில்ல அது மாதிரி 1 வருஷம் தாங்கும் அப்படி குளிசாரண கிடங்கு அமைச்சு அந்த பலா விவசாயிகள் அதுலேருந்து சர்க்கரைக்கு மருந்து தயாரிக்கலாம் ஜாம் தயாரிக்கலாம் பலாக்கொட்டையில் பவுடர் தயாரிக்கலாம் எல்லா பை ப்ராடக்ட்டும் கிடைக்கலாம்னு சொல்லி 10 கோடி ரூபாய் செலவு பண்ணி அமைச்சு வச்சிருக்கேன் நடுவுத்தில் இருக்கிற பலா விவசாயிகள் தெரியுமா இது தெரியுமா போய் மார்க்கெட்டிங் கமிட்டியில் இருக்கு பண்ருட்டி உழவர் சந்தையில் கட்டி வச்சிருக்கேன் போய் பாருங்க இதெல்லாம் செஞ்சிருக்கிறேன் உங்கள் பிள்ளைங்களுக்கு இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு இன்ஜினியரிங் கல்லூரி கொண்டு வந்தேன் அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு பிஇ சீட்டு 10 லட்சம் 5 லட்சம் 20 லட்சம் அதான் இலவசமாக படிக்கிறதுக்கு காலேஜ் பண்ணது கட்டிடுவேன் ஆனால் பக்கத்து பேர் ஓட்டு போட்டு அவரா காலேஜ் கொண்டாந்தாரு சப்பனாவை கொண்டாந்தாரு சிவசுப்ரமணியனை கொண்டாந்தாரு என் பங்காளி பண்ருட்டியாரை கொண்டாந்தாரு 7 முறை அவருக்கு நீங்கள் ஓட்டு போட்டீங்க அவர் சுற்றி போனால் நீங்கள் பஸ் விட்டாரு ஆனால் நானே ஊருக்கு வந்து அந்த கோயில் போர் போட்டு கொடுத்தனா இல்லையா தண்ணி நீங்களாம் வந்தீங்க உடச்சிங்க அரிசி சாக்லேட்லாம் உங்களுக்கு நான் கொடுத்தேன் அப்போ பார்த்து உங்களுக்கு இந்த மக்களுக்கு எல்லாம் சேர்த்துருங்க உங்கள் பெண் பிள்ளைகள் படிக்க பேருங்கிறவங்கள அது நடுநிலை பள்ளியாக இருந்துச்சு உயர்நிலை பள்ளி ஆக்கி மேல்நிலை பள்ளி ஆக்கி அது மரத்தடியில் உட்காந்து மழை பெய்ஞ்சா உங்கள் பொம்பளை பசங்களுடைய யூனிஃபார்ம் உள்ள சேர் சாலையில் ஒட்டி கொண்டு பகுதியில் அதுக்கு நீங்கள் போய் பாருங்க பக்காவான கட்டடம் யாராச்சும் இப்போ தரையில் உட்காடுறாங்களா ஏற்கனவே எங்கே உட்காருவாங்க புளியா மரத்தடியில் நீங்கள் உட்காந்து படிச்சிடலாமா நான் உனக்கு படிச்சு கொடுத்துருக்கேன் அதான் மூணு பெரிய சைக்கிள் கொடுத்தேன் மோதிரம் கொடுத்தேன் ஆட்சி கொடுத்தேன் +2ல 10th முதல் மதிப்பெண் எடுத்தவங்களுக்கு என் சம்பளத்தை எம்எல்ஏ சம்பளத்தை ஏழை மக்களுக்கு கொடுத்தேன் ₹1 யாராச்சும் அந்த பாலக்கல்லுக்காரங்களுக்கு பாப்பமலைக்காரங்களுக்கு இந்த சோத்தமொழிக்காரங்களுக்கு கீழப்புக்காரங்களுக்கு வேலை வாங்கி தரேன் டிரான்ஸ்ஃபர் வாங்கி தரேன் வீட்டை காலி பண்ணி தரேன் நிலத்தை எழுதி வாங்கிட்டேன் ஏதாச்சும் ஒரு குற்றச்சாட்டு 10 வருஷம் நீங்கள் ஓட்டு போட்டு எம்எல்ஏ இருக்கும்போது அம்மா சொல்ற மாதிரி உங்களுக்கு ஓட்டு போட்டோம் நீங்களும் எம்எல்ஏ இருந்தீங்கன்னு நாங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சிருக்காங்க 2 முறை எம்எல்ஏ இருந்து இந்த கீழே பள்ளிக்கு கூடுதல் கட்டடம் அந்த பள்ளி உயர்நிலை பள்ளி எல்லாம் பார்த்து செஞ்சேன் என்னமோ தெரியல 2 பக்கத்து இருக்காரங்க போட்டீங்க சபாவுக்கு 2 முறை போட்டீங்க அவர் 2 முறை எம்எல்ஏ இருக்காரா நெய்வேலி தொகுதிக்கு அதனால நான் என்ன சொல்றேன்னா எனக்கு ஒரு முறை வாய்ப்பு நான் உங்ககிட்ட கோச்சிக்கிட்டு இந்த முறை தேர்தல் நிக்கல என் சகோதரர் நேற்று திருநாளோட அவர் பள்ளிலாம் வச்சு ஏழை மாணவர்கள்லாம் படிக்க வைக்கிறாரு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கு புரியுதா நான் ஒரு கட்சி தலைவர் தமிழ்நாடு முழுக்க ஓட்டு கேட்கணும் அதனால நான் நிக்கல அவர் நிக்க வச்சிருக்கிறேன் நடத்துறாதீங்க கேமரா திமுக ஆண்ட கட்சி சம்பாதிக்கிறாங்க பல விதத்துல சம்பாதிக்கிறாங்க நெய்வேலியில் எம்எல்ஏ வீடு வீடு இருக்கு சபாவுக்கு வீடு இருக்கு சிவசுப்ரமணியனுக்கு வீடு இருக்கு எம்ஆர்கேவுக்கு வீடு இருக்கு அந்த வீடு இருக்கா இந்த ஒரு வேளையும் ஒரு மழை வெள்ளத்தை வித்துட்டு அந்த ஆலமரத்திட்ட வந்து என்ன செஞ்சேன் நான் சொல்லுங்க என்னப்பா செஞ்சு அந்த ஊருக்கு அரிசி புடவை தாய் மாமா சீர் கொடுத்தேன் எங்க அத்தைக்கு எங்க தங்கச்சிக்கு எல்லாம் இல்லை என் சொந்தக்காரங்க இருக்குங்க ஏன் அது சூரத்தில் போய் லாரியில் லோடா இறக்கி ஒரு ஊருக்கு மட்டும் கொடுக்கலாம் ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டும் கொடுக்கலாம் எல்லா மக்களும் என் கையால் யாரெல்லாம் வந்து என் வீட்டுக்கு வந்தாங்களோ நான் வந்த இடத்துல வந்தாங்களோ எல்லாருக்கும் வயசை கட்டி எல்லா குடும்பத்திலையும் வாங்கி அதை டிக் பண்ணி ஒருத்தரை கூட விட்டுக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தா இந்த புடவை வச்சிருக்கீங்களா அது ரொம்ப நாளாச்சு அது வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஆனால் நல்ல புடவை தான் கொடுத்தேன் அதில் எதுக்கு 1-2 டேமேஜ் இருக்குன்னு அதை கூட கொண்டு வந்து என்கிட்ட மாற்றிக்கிட்டாங்க வேற நல்ல புடவை கூட ஆகிட்டாங்க அதையும் மாற்றி கொடுத்தேன் அதனால நான்
உங்களுக்காக இந்த உறவுக்காக எனக்கு இந்த ஒரு முறை 2 முறை சவாலுக்கு போட்டீங்க, ஒருத்தர் எம்எல்ஏ ஆகிட்டீங்க. ஆனால் இந்த நெய்வேலி தொகுதியில் என்னை மட்டும் எம்எல்ஏ ஆக்கலை. அதனால் என் சார்பாக என் சகோதரன் இருக்குங்க கேமரா ஓட்டு போடுங்க. அவங்க நிறைய சம்பாதிச்சு வச்சுருக்காங்க ஆளுங்கட்சி. ஆனால் 2000 கொடுப்பாங்க, சத்தியை வாங்குவாங்க, காலையில் சத்தியம் கேட்பாங்க, பால் பாக்கியில் சத்தியம் கேட்பாங்க. அதெல்லாம் எப்படி டீல் பண்ணணுமோ அப்படி நீங்கள் டீல் பண்ணுங்க. அதெல்லாம் ஒரு காலம் சத்தியம் சக்கரை பொங்கல்லாம் மனச்சாட்சி விரோதம் இல்லாமல் உங்களுக்காக பேசுகிற, உங்களுக்காக வாதாடுற முக்கியமான கர்நாடகிட்ட சண்டை போட்டுக்கிட்டு நீங்கள் ஒரு சீட்டு நான் என் மக்களை போய் பார்க்குறேன், என் மக்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்க. அந்த ஒரு சீட்டு நான் சுயேட்சா தனியாக நின்று ஜெயிப்பேன்னு சொல்லுவேன். தனியாக நிற்கிறேன். என்னோட ரெட்டலை கட்சி இல்லை, சூரிய கட்சி இல்லை, மாம்பழ கட்சி இல்லை, லைட் கட்சி இல்லை, மாம்பழ கட்சி இல்லை. எந்த கட்சி இருக்கு? கேமரா கட்சி மட்டும்தான் இருக்கு. ஒரே கட்சி முடி கொடி ஏந்தி கொடி. அதனால அருமை உறவுகளே, அது மக்களே ஒரு ஓட்டை போடுங்க. பட்டுமா? ரொம்ப நேரம் வெயில நிற்க வச்சுதான் வந்துச்சுங்க. பட்டுமா? பார்க்கலாமா? மறந்து விடாதீர்கள், இந்த முறை கேமரா 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 சின்னம். அண்ணன் திருமால் வளவன் அவர்களுக்கு கேமரா 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 சின்னம். கேமரா 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 சின்னம். மறந்து விடாதீர்கள். திமுக அதிமுக மாற்றாக இந்த ஒரு முறை மாற்றத்துக்காக ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய விவசாய மக்களுக்காக, இந்த முந்திரி காடுகளுக்கு வாழக்கூடிய, இந்த செப்பன் பூமியில் வாழக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களுக்காக சட்டமன்றத்தில் சர்வ அதிகாரம் படைத்த முதலமைச்சர் கருணாநிதி நேரடியாக இருக்கிற விவசாயிகளுக்காக, முந்திரிகள் விவசாயிகளுக்காக மூட்டைக்கு 25,000 கொடுக்க முன்வாருங்கள் அரசே, அறுவைகளோடு கொடுக்க முன்வாருங்கள் அரசு என்று இருக்கிற மக்களுக்காக தமிழக மாநில கட்சியின் தலைவர் பண்ருட்டி எம்எல்ஏ அந்த மேற்கொண்டு ஒரு முறை கேமரா சின்னம். மறந்துடாதீங்க, கேமரா சின்னம். கேமரா 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 சின்னத்துக்கு வாக்கு செய்திருக்க தமிழக மாநில கட்சியின் தலைவர் எல்லாரும் இருக்கிறீங்களா? சரி, நீங்க பார்த்துட்டு போதில்ல நேரம் அனைவரும் போக போயிடுறோம். நீங்க ஓட்ட வீரோட பண்ணீங்களா? சரி, நன்றி 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 நன்றி. கேமராவுக்கு ஓட்டு போடுமா? கேமரா மறந்துவிடாதீர்கள், இந்த முறை கேமரா 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 சின்னம். முந்திரி வியாபாரிகளுக்காக சட்டமன்றத்தில் பேசி மூட்டைக்கு 25,000 கொடுங்கள் என்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களிடம் கேட்டறியார் தமிழக மாநில கட்சியின் தலைவர் பண்ருட்டி எம்எல்ஏ. 2 முறை நின்றாரு. இதே கேமரா ஓட்டு வந்தாரு. ஓட்டு போடுங்க, தோக்கடிச்சீங்க, ரெட்டலைக்கு போட்டீங்க, சூரியனுக்கு போட்டீங்க. எந்த எம்எல்ஏவும் கேட்கல. பண்ருட்டி தேர்ந்தெடுத்தார்கள் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் எம்எல்ஏவாக. பண்ருட்டியிலிருந்து தேர்ந்தெடுங்க எம்எல்ஏ அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தான் இந்த பகுதியில் வாழக்கூடிய முந்திரி விவசாயிகளுக்காக கண்ணீர் வடித்தார். இந்த பகுதியில் வாழக்கூடிய பலா விவசாயிகளுக்காக சட்டமன்றத்தில் பேசி முடித்தார், குறியீடு பெற்றுக் கொடுத்தார். பலாவை பதப்படுத்துகிற கிடங்கு அமைத்து ஒரு வருடமான அந்த பலாப்பழத்தை அப்படியே கிடங்கு வைத்து அந்த வியாபாரத்தை கொண்டு வந்தார். அந்த வேல்முருகன் அவர்கள் நமக்கான சட்டமன்றத்தில் பேசியவர். இந்த பகுதி மக்களுக்கான சட்டமன்றத்தில் வாழக்கூடிய ஏழை எளிய பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக கலைஞர்கள் கல்லூரி கொண்டுவார்கள் அரசை என்று 1 நாள் 2 நாள் கேட்க 5 வருஷமா நடத்திட்டாரு. முதலமைச்சர் ஒப்புக்கொண்டார். வேறுபட்ட கோலக்காரர் நீங்கள் கேமராவுக்கு செலுத்துகிற அந்த வாக்குதான் இந்த மக்களுக்காக குரலாக ஒழிக்கப் போகிறது. நீங்கள் கேமரா சின்னத்துக்கு செலுத்துகிற அந்த வாக்குதான் மீண்டும் முந்திரி விவசாயிகளுக்காக சட்டமன்றத்தில் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படை 25,000 ஒரு மூட்டைக்கு என்று பெற்றுத் தருவதற்காக ஒரு வாய்ப்பை கேமராவுக்கு கொடுங்கள். முந்திரி நாடுகளுக்கு வாழக்கூடிய விவசாயிகளே
அதனால் இந்த பகுதியில் வாழ்ந்த மக்களே நம்முடைய இடஒதுக்கீடுக்காக சட்டமன்றத்தில் பேசினார். 10.5% இடஒதுக்கீடு திமுக அரசு கொண்டு வா என்று கேட்டார். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாட்டில் இருக்கின்ற வேலைவாய்ப்பிலும் கல்வியிலும் நமது பிள்ளைகளுக்கு இடஒதுக்கீடை வழங்கு என்று நேரடியாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்ட நம்முடைய தலைவர், நம்முடைய முத்திரிக்காட்டு தலைவர், நம்முடைய செம்மன் தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இதோ நம்மிடம் கேமரா சின்னத்துக்கு வாக்கு கேட்டு வந்திருக்கிறார். நன்றி, உங்கள் அன்பான வரவேற்புக்கு நன்றி. ஏற்கனவே வேட்பாளர் கேட்டுட்டாரு, நான் உங்க உல்லாசமா பார்த்துட்டு போறதா வந்தேன். பார்த்துட்டேன், மகிழ்ச்சி. வெயில நிக்காதீங்க, வீடு வீடா போய் கேளுங்க, சொல்லுங்க. 2016 வந்து கேட்டோம், எம்எல்ஏ ஓட்டு போடல. 2011 கேட்டோம், எம்எல்ஏ ஓட்டு போடல, தோக்கடிச்சிட்டீங்க. இந்த முறை எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி வாக்கு கேளுங்க. நாங்கள் அடுத்த ஊருக்கு போறோம். அதனால ஊரே சொந்தம் எவ்வளவு ஓட்டு போடுன்னு பார்க்கலாம். வருமா? நன்றி. தாய் பசங்க ஒண்ணு சொன்னாதான் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். தனக்கோட அம்மாவை பிறந்தது இந்த ஊரு. தாய் மாமன்களும், என் அக்காக்களும், என் அக்கா மகள்களும், என் மச்சான்களும், மச்சான் மனைவிகளும், பேர பிள்ளைகளும், குழந்தைகளும் தான் வரவேற்கிறீங்க. நன்றி நன்றி நன்றி. வரேன். தனக்கோடி தாய் நமக்கு பெற்றெடுத்த முந்திரிக்காட்டின் தலைவருக்கு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் கேமரா அனைத்து சமுதாய இளைஞர்கள் கேமரா. இந்த முறை கேமரா 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 மாற்றத்துக்கான சின்னம் உதயசூரியன் திமுக அதிமுக மாற்றாக ஒரு முந்திரிக்காட்டில் பிறந்த ஒரு தமிழன், ஒரு மாநில தமிழன் தமிழ்நாடு மாற்று அரசியலை முன்வைத்து தமிழ்நாடு முழுவதும் பயணிக்கிற தலைவர் மற்றொரு எம்எல்ஏ அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கு இந்த முறை கேமரா 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 மக்களுக்கு தெரியும். மற்றொரு பலாவை விட சுவை மிகுந்தவர் மக்களுக்காக சம்பாதிப்பது தலைவர் அவர்கள் நினைத்தார்கள். அவர்கள் நாட்டுக்கு சட்டமன்றத்தில் மக்களுக்காக இந்த பல விவசாயிகளுக்காக சட்டமன்றத்தில் இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு மாவட்டத்துக்கு வரணும்னு சட்டமன்றத்தை தன்னுடைய மாநிலத்திறமையால் தன்னுடைய சிந்தனையால் சட்டமன்றத்தில் பேசி பெற்றுக் கொடுத்து இன்றைக்கு பல விவசாயிகள் பிள்ளைகளும் முந்திரி விவசாயிகள் பிள்ளைகளும் சொல்லுங்க. நமக்காக இன்ஜினியரிங் கல்லூரி கொண்டு வந்தவர்கள் அண்ணன் வேல்முருகன் அவர்கள். மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவ கல்லூரி, மருத்துவம் என்றால் பெரிய பணக்காரர்களுக்கு நிலையை உழைத்து 38 வருவாய் மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவ கல்லூரி கொண்டு வர வேண்டும் என்று 1 லட்சம் மக்கள் சமுதாய இளைஞர்களின் குரலாக ஒழித்த வட்டூர் எம்எல்ஏ நம்முடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் உங்களிடம் கேமரா 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 சின்னத்துக்கு வாக்கு கேட்டு இதோ வந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் திருமால் வளவன் அவர்களை ஆதரித்து தள்ளிவர்கள் அண்ணன் திருமால் வளவன் அவர்களுக்காக இந்த சாலைகளில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் கேமரா 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 கேமரா
மாவட்டத்துக்கு ஒரு பொருட்கள் கல்லூரி கொண்டு வந்த தலைவர் மத்திய மரியாதை